ஆளுநர் பதவிக்கு நடத்தை விதிகள் உருவாக்கிட மத்திய அரசை வலியுறுத்துதல் உட்பட 6 தீர்மானங்கள் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதன்படி ஆளுநர் பதவி நீக்கப்படும் வரை அவர்களுக்கு நடத்தை விதிகள் உருவாக்கிட வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் திமுக வலியுறுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசின் கோப்புகள் மசோதாக்களில் ஆளுநர் கையெழுத்திடுவதற்கு கால நிர்ணயம் செய்திடவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கூட்டாட்சி தத்துவம், மாநில கல்வி உரிமை, உயர்கல்வி உள்ளிட்டவற்றுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவின் வரைவு நெறிமுறைகளை திரும்பப் பெறவும் திமுக வலியுறுத்தியுள்ளது. இதையொட்டி வரும் 6ஆம் தேதி திமுக மாணவர் அணியும் டெல்லி திமுக எம்பிக்களும் போராட்டம் நடத்துவார்கள் என்று தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை ரத்து செய்த முதலமைச்சருக்கும் துணை நின்றதற்காக மக்களுக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உருக்கு இரும்பு 5370 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழ் நிலத்தில் அறிமுகமாகி உள்ளது என்பதை அறிவித்த திமுக அரசின் சாதனையை மத்திய அரசும் பிரதமரும் முன்னெடுக்க வேண்டும் எனவும் கூட்டத்தில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் வீடுகளின் கட்டுமான பணிகளை துரிதப்படுத்தும் பொருட்டு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. கலைஞர் கனவு இல்ல திட்டத்திற்கு மேலும் 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். குடிசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கினை அடையும் பொருட்டு 2030ஆம் ஆண்டிற்குள் ஊரக பகுதிகளில் 6 ஆண்டுகளில் 8 லட்சம் வீடுகள் புதிதாக கட்டித்தர அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதன்படி நடப்பு நிதியாண்டில் 1 லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதுவரை இத்திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசால் 1625 கோடியே 30 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து பயனாளிகளுக்கு வீட்டின் கட்டுமான பணிகளுக்கு ஏற்ப 1350 கோடியே 99 லட்சம் ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை மொத்தம் 1600 கோடியே 85 லட்சம் ரூபாய் செலவினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வீடுகளின் கட்டுமான பணிகளை துரிதப்படுத்தும் பொருட்டு மேலும் 500 கோடி ரூபாய் விடுவித்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தற்போது வரப்பெற்றுள்ள 500 கோடி ரூபாயை சேர்த்து மொத்தம் 2125 கோடியே 30 லட்சம் ரூபாய் பெறப்பட்டு பயனாளிகளின் வங்கி கணக்கிற்கு நேரடியாக தொகை விடுவிக்கப்பட்டு வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து நகைகளும் வரக்கூடிய பிப்ரவரி 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் ஒப்படைக்க பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன் மற்றும் இளவரசி ஆகியோரின் சொத்து குவிப்பு வழக்கை பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் விசாரித்து வரக்கூடிய நிலையில் நீதிபதி HV மோகன் புதன்கிழமை பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்தார். அதன்படி வரக்கூடிய 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் தமிழ்நாட்டை சேர்ந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஜெயலலிதாவின் தங்கம், வெள்ளி மற்றும் வைர நகைகளை எடுத்து செல்வதற்கு 6 பெட்டிகளுடன் வர வேண்டும் என்றும் அதற்கு உரிய வாகன வசதி, பாதுகாப்பு வசதிகளை ஏற்பாடு செய்து நீதிமன்றத்திற்கு வந்து அனைத்து பொருட்களையும் பெற்றுச் செல்ல வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஒட்டுமொத்த பொருட்களை எடுத்து செல்லும் போது அவற்றை மதிப்பீடு செய்ய மதிப்பீட்டாளர்கள் வர வேண்டும் என்றும் அனைத்து நடைமுறையையும் பதிவு செய்வதற்கு ஒளிப்பதிவாளர்கள் இருக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்துள்ளார். 2004ஆம் ஆண்டு முதல் கர்நாடக அரசு கருவூலத்தில் உள்ள நகைகளை உரிய பாதுகாப்புடன் வரக்கூடிய 14ஆம் தேதி நீதிமன்றத்திற்கு எடுத்து வரவும் கர்நாடக அரசுக்கு நீதிபதி HV மோகன் உத்தரவிட்டுள்ளார். தானும் விடுதலை புலிகளிடம் துப்பாக்கி பயிற்சி பெற்றதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஓவியர் மருதுவின் கலைப்பணியை சிறப்பிக்கும் வகையில் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய திருமாவளவன், விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் அழைப்பை ஏற்று 2002ஆம் ஆண்டு ஈழத்திற்கு செல்கிற வாய்ப்பு கிடைத்ததாக கூறினார். பிரபாகரனுடனான சந்திப்பு பற்றி தான் இதுவரை பீட்டிக் கொண்டதில்லை என்றும் சீமானை மறைமுகமாக திருமாவளவன் விமர்சித்தார். திராவிட மாடல் ஓல்டு அம்பாசிடர் கார் போன்றது என்றும் அதை காய்லான் கடையில் தான் போட வேண்டும் என்றும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். Dear brothers and sisters, the திராவிட மாடல் ஓல்டு அம்பாசிடர். அது பிரேக் பிடிக்காது, அது கிளட்ச் வேலை செய்யாது, துருப்பிடிச்சு போய் இதை காய்லான் கடையில தான் போடணும். விளங்குதா? அந்த மாடல் தான் இந்த மாடல். திமுகவில் இருப்பவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இணையும் காலம் வரும் என்றும் தெரிவித்தார். 8 விழுக்காடு 8 16 பாதிக்கு டேரா காலியாருமடா, ஒன் டேரா அதோட முடிஞ்சு கதை முடிஞ்சு. அதுக்கப்புறம் ஆயிரக்கணக்காக விலகி நாம் தமிழிலிருந்து திமுகவில் சேர்ந்தார்கள். இங்க நாங்க பல்லாயிரக்கணக்கில் விலகி திமுகவிலிருந்து நாம் தமிழில் சேர்ந்தார்கள். இதான் நடக்க போகுது தம்பி. காலம் மாறும் தம்பி, கட்டுண்டோம் பொறுத்திருப்போம், காலம் மாறும். உங்க டைலாக் தான் அது நடக்கும். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வேட்பாளர் சீதாலட்சுமிக்கு ஆதரவாக குமலன்குட்டை பகுதியில் வாக்கு சேகரிப்பில் அவர் ஈடுபட்டார். மாற்றுக் கட்சியிலிருந்து அதிமுகவில் இணைந்தவர்களை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் EPS வரவேற்றார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் 500க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர்.
சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் மாற்றுக் கட்சியினர் இணையும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக, அமமுக, பாமக, நாம் தமிழர் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி கட்சி துண்டை அணிவித்து வரவேற்றார். அப்போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோ. ஹரி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். சென்னையில் ஆட்டோ சங்கங்கள் தன்னிச்சையாக பயண கட்டணத்தை உயர்த்த முடியாது என்று போக்குவரத்து துறை விளக்கம் அளித்துள்ளது. சென்னையில் ஆட்டோ பயணத்திற்கான கட்டணங்களை அரசு நிர்ணயித்துள்ள நிலையில் ஒரு சில இடங்களில் கூடுதலாக வசூலிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதன் தொடர்ச்சியாக வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் ஆட்டோ பயண கட்டணங்களை உயர்த்த ஆட்டோ சங்கங்கள் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் ஆட்டோ சங்கங்களால் தன்னிச்சையாக கட்டணத்தை உயர்த்த முடியாது என்று போக்குவரத்து துறை விளக்கம் அளித்துள்ளது. சென்னை பூந்தமல்லியில் பகலில் ஆட்டோ ஓட்டிக்கொண்டு இரவில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்து வந்ததாக ஆட்டோ ஓட்டுநர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பூந்தமல்லி மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் இரவு நேரங்களில் ஆட்டோக்களில் போதைப் பொருட்கள் சப்ளை செய்யப்படுவதாக காவல்துறைக்கு தகவல் வந்தது. இது தொடர்பாக கரையாஞ்சாவடியில் ஆட்டோ ஒன்றை மடக்கி சோதனை செய்தனர். அப்போது கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் இருப்பது தெரியவந்தது. அதையடுத்து ஆவடியைச் சேர்ந்த மனோஜ்குமார், ராஜ்குமார், விக்னேஷ், பிரதீப், ஹரிதர் ஆகிய 5 பேரை கைது செய்தனர். இவர்கள் பகலில் ஆட்டோ ஓட்டுவதுடன் இரவு நேரங்களில் அதோ ஆட்டோவில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை எடுத்துச் சென்று கல்லூரி மாணவர்களை குறிவைத்து விற்பனையில் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரியவந்தது. இவர்களிடமிருந்து 3 கிலோ கஞ்சா, 1400 போதை மாத்திரைகள், 5 போதை ஊசிகள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மும்பைக்கு சென்று போதை மாத்திரைகளை குறைந்த விலைக்கு வாங்கி வந்து விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது. இது தொடர்பாக விசாரணையும் நடந்து வருகிறது. கரையில் நிறுத்தி வைக்கப்பட்ட விசைப்படகில் தீப்பற்றிய நிலையில் அதில் உறங்கிக் கொண்டிருந்தவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். சீர்காழி அருகே துறைமுக கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விசைப்படகு தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பழையார் மீனவ கிராமத்தைச் சேர்ந்தவர் கோவிந்தன். இவர் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான விசைப்படகை வாங்கி மீன்பிடி தொழில் செய்து வந்தார். வழக்கம்போல் நேற்று மாலை கடலில் மீன்பிடித்துவிட்டு பழையார் மீன்பிடி துறைமுகத்தில் படகை நிறுத்திவிட்டு சென்றார். படகிற்கு பாதுகாப்பாக கலியபெருமாள் என்ற நபரும் இருந்ததாக கூறப்படும் நிலையில் படகில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. கடல் காற்றின் காரணமாக தீ வேகமாக படகு முழுவதும் பரவி மளமளவென எரிந்தது. அப்போது சமைப்பதற்காக படகில் வைக்கப்பட்டிருந்த சிலிண்டர் வெடித்து தீ வேகமாக பரவியது. அதனை அறிந்த கிராம மக்கள் மற்ற படகுகளுக்கும் தீ பரவாமல் இருக்க தீப்பற்றி எரிந்த படகை தனியாக இழுத்துச் சென்றனர். படகில் உறங்கிக் கொண்டிருந்த போது தீ விபத்தில் சிக்கிய கலியபெருமாள் என்ற நபரையும் காப்பாற்றி கரை சேர்த்தனர். தகவலின் பேரில் வந்த தீயணைப்பு வீரர்கள் படகில் ஏற்பட்ட தீயை போராடி அணைத்தனர். விபத்தில் படகு முற்றிலும் எரிந்து சேதமாகியுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடந்து வருகிறது. திருவாரூரில் கடனுக்காக பள்ளி ஆசிரியரை கடத்தி அவரது மனைவியை மிரட்டி நிலத்தை எழுதி வாங்கிய புகாரில் பிரபல ரவுடியின் மனைவி உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். தஞ்சாவூர் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் தற்காலிக ஆசிரியராக பணியாற்றி வரும் ஆசிரியர் ஒருவர் 2021ஆம் ஆண்டு மன்னார்குடியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவரிடம் 15 லட்சம் ரூபாய் கடன் பெற்று அதில் 11 லட்சம் ரூபாயை திருப்பிச் செலுத்திவிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் எஞ்சிய 4 லட்சம் ரூபாயை கேட்டு மிரட்டிய பாலகிருஷ்ணன் கடந்த 26ஆம் தேதி ஆசிரியரை வீடு புகுந்து கடத்தி சென்று கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளார். மேலும் அவரது மனைவியை மிரட்டி 2 கிரவுண்ட் நிலத்தை தனது பெயரில் பத்திரப்பதிவு செய்த பாலகிருஷ்ணன் கூடுதலாக 5 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டியுள்ளார். இது தொடர்பாக நீடாமங்கலம் காவல் நிலையத்தில் ஆசிரியரின் மனைவி புகார் அளித்த நிலையில் ஆசிரியரை மீட்ட காவலர்கள் பாலகிருஷ்ணனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது பூவனூரைச் சேர்ந்த மறைந்த பிரபல ரவுடி ராஜ்குமாரின் மனைவி ராஜகுமாரி இக்கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ராஜகுமாரி உட்பட 7 பேரை கைது செய்த காவலர்கள் கடத்தலுக்கு பயன்படுத்திய விலை உயர்ந்த காரையும் பறிமுதல் செய்தனர்.